பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, சிறு பிள்ளைகளுக்கு சமாதானத்தை தாரும் சுவாமி. சிறு பிள்ளைகளின் வாழ்க்கையை நீ கண்ணோக்கி பாரும். எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே மிகவும் துன்பத்திலும் வேதனையிலும் இருக்கிறார்கள் சுவாமி. தினந்தோறும் உணவுக்காக துன்பப்படுகிற பற்றாக்குறையினால் பாடுபடுகிற பிள்ளைகள் உண்டு. எத்தனையோ பிள்ளைகள் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. அப்படிப்பட்ட பிள்ளைகளின் பசியெல்லாம் போக்கியறலும் ஏழை பிள்ளைகளையும் சிறு பிள்ளைகள் அனைவரையும் நீர் காத்து கொள்ளும். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள் என்று அன்று சொன்னீரே சுவாமி. கர்த்தாவே, சிறு பிள்ளைகளை நீர் அற்பமாய் நினைப்பதில்லை என்று இந்த வசனத்தின் மூலம் அறிந்து கொள்கிறோம். சிறுவர்கள் தானே, சிறியவர்கள் தானே என்று நீர் நினைப்பதில்லை. நீர் சிறு பிள்ளைகளையும் நேசிக்கிறீர். கர்த்தாவே, அந்த அன்பு என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். சிறு பிள்ளைகளை கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளும். அவர்கள் தேவைகளை எல்லாம் நிறைவாக்கும். ஒவ்வொரு வேலை ஆகாரத்தையும் நீர் நிறைவாய் தந்தள்ளும். சிறு பிள்ளைகள் பசியோடு இராதபடிக்கு என்றென்றும் திருப்தியாய் உணவருந்தும்படியாக அவர்களுக்கு உணவை கொடும். நல்ல உடைகளை தாரும், நல்ல பாதுகாப்பை தாரும். சிறு பிள்ளைகளையும் கூட ஆண்டவரே, இந்த பொல்லாதவன் துன்பப்படுத்தி அவர்களுடைய பாதுகாப்புக்கு கேடுண்டாக்குகிறான் சுவாமி. அப்படிப்பட்ட காலமாய் இருக்கிறது சுவாமி. பொல்லாப்பும் தீங்கும் பெருகி இருக்கிற காலமாய் இருக்கிறது சுவாமி. சிறு பிள்ளைகள் எல்லோரையும், உலகெங்கும் இருக்கிற ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் எல்லோரையும், சிறு பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். அவர்களுக்கு உம்முடைய கரம் பாதுகாப்பாய் இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, உண்மையன்று யார் ஆண்டவரே கதி? அவர்கள் ஒன்றும் அறியாதவர்கள் சுவாமி. அவர்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். நல்லவரே, வல்லவரே, கிருபையாய் இறங்கும். சிறு பிள்ளைகளின் மேல் கண்ணோக்கமாயிரும். அவர்களை எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த இடத்தில் இருந்தாலும் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். அவர்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் எதுவாய் இருந்தாலும் அறியாமையினால் செய்கிறார்கள் சுவாமி. அறியாமையினால் செய்யும் பாவங்களை எல்லாம் மன்னித்து அவர்களை விடுதலையாக்கும். சிறு பிள்ளைகளை உன்னுடைய கண்மணி போல காத்துக்கொள்ளும். இஸ்ரவேலை போல காத்துக்கொள்ளும். கிருபையாயிரும். இப்படியாக சிறு பிள்ளைகள் பாதுகாத்து வழி நடத்தி சமாதானம் தந்து ஆசீர்வதியும். ஒரு குறைவும் இல்லாமல் நிறைவாக்கும். அவர்கள் தேவைகளை எல்லாம் நிறைவாக்கும். அவர்கள் மனதை சந்தோஷப்படுத்தும். எல்லா துதியும் கனமும் வல்லமையும் மகிமையும் ஸ்தோத்திரமும் பலமும் சதா சர்வ காலங்களிலும் உனக்கே உண்டாவதாகும். ராஜாதி ராஜா இயேசுவாவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். மாரநாதா.